உங்களுக்கு மரணம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. ஆமாம், அது உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சுயத்துக்கு அது தெரிஞ்சு தான் இருக்குது. அதனால தான் அது தன்னுடைய உயிரை பத்திரப்படுத்துறதுல ரொம்ப அக்கறையாக செயல்படுது. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும், எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும், ஒரு பக்கம் அந்த பணத்தை வச்சு அந்த பணம் வேணுமா, உங்களுடைய உயிர் வேணுமான்னு உங்களை கேட்டால் உங்களுடைய உயிர் தான் வேணும்னு சொல்வீங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய உயிர் தான் வேணும்னு ஏன் சொல்கிறீங்க? அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா இதுதான், நீங்கள் மரணம் இல்லாத ஒருவர் அப்படிங்கிறது தான். நீங்கள் மரணம் இல்லாத ஒருவர், சாஸ்வதமான நித்தியமான ஒருவர் அப்படிங்கிறத உங்களுடைய இயல்பு தெரிஞ்சு வச்சுருக்கு. அதனால் உங்கள் இயல்பு தான் அப்படி உங்களை செயல்பட வைக்குது. இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் தினமும் எவ்வளவோ மரணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் இறக்காத ஒருவர் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன், உங்கள் குடும்பத்திலேயே எவ்வளவோ மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சாகாத ஒருவர் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தினமும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத உங்கள் உள்தன்மை தெரிஞ்சு வச்சுருக்கு. நீங்கள் வேணால் உங்களுடைய அறிவு சார்ந்து உடல் சார்ந்து பிரிந்து இருக்கிறனால அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆதார சக்திக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அதனுடைய செயல்பாடு அப்படி இருக்குது. அதனால தான் அதனுடைய நகர்வு அதை நோக்கியே இருக்குது. நீங்கள் எப்படி எவ்வளவு உலகப் பொருட்கள் கிடைத்தாலும் திருப்தி அடையாமல் இன்னும் வேணும் வேணும்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை உடல் எடுத்து வந்தாலும், எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்தாலும், மரணமே இல்லாத மாதிரி மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதன் ரகசியம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறது தான். அந்த மரணம் இல்லை அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்கு தான் உங்களுடைய சுயம் அப்படி செயல்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ ஒருவருடைய வாழ்வில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் நஷ்டங்களை அனுபவித்தாலும், எவ்வளவு துரோகங்களை ஏமாற்றங்களை சந்தித்தாலும், பிடிக்காத வாழ்வு வாழ்ந்தாலும், கூட இருக்கவங்களோட மரணத்தையே பார்த்தாலும் அவர் இறக்கிறதுக்கு விரும்புறதில்லை. என்ன அப்படின்னா, உங்களுடைய சாகாத நிலை தான். அந்த சாகாத நிலை தான் அதை தெரியப்படுத்திகிட்டே இருக்குது. அதனால தான் அதை நோக்கியே நகர்ந்துட்டுருக்கீங்க. என்ன ஒன்று, சிலர் தெரிஞ்சு அதை நோக்கி நகர்றீங்க, சிலர் தெரியாமல் அதை நோக்கி நகர்றீங்க. உலக வாழ்க்கையில் இருக்கிறீங்க, இடம் தெரியாமல் அதில் தேடிட்டுருக்கீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தியானம் என்ற பெயரிலும் யோகம் என்ற பெயரிலும் அதை தேடிட்டுருக்கீங்க. உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதை தெரியாமல் அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அதை தெரிஞ்சு அதை நோக்கி நகர்ந்துட்டுருக்கீங்க. இவ்வளோதான் விஷயம். ஆனால் நீங்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையும் வரை நீங்கள் ஒவ்வொரு உடலாக எடுத்து வந்து அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த மரணமில்லா பெருவாழ்வில் கலக்காத வரை அது தன்னுடைய நகர்வை நோக்கி தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது நிற்க போகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி உங்களை அப்படி தான் உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தெரிந்து செயல்பட்டாலும் சரி, தெரியாமல் செயல்பட்டாலும் சரி, அதனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, உங்கள் உள்ள சிஸ்டம் அப்படி தான் செயல்பட்டுருக்கு. அதனால் எவ்வளவு உலகப் பொருட்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீங்க. திருப்தி அடைஞ்ச மாதிரி இருந்தாலும் அது சும்மா வெறும் நடிப்பு தானே தவிர உண்மையான திருப்தியாக இருக்க முடியாது. நீங்கள் எப்போ மரணமில்லாத ஒருவர், சாஸ்வதமான நித்தியமான ஒருவர் அப்படின்னு உணர்றீங்களோ, உணர்கிற வரைக்கும் அந்த வட்டம் உங்களை விட்டு வைக்க போகிறது இல்லை. உங்களுக்கு இறப்பு இல்லை அப்படிங்கிற உணர்கிற வரைக்கும் உங்களுடைய வட்டம் பூர்த்தியாக போகிறது இல்லை. நீங்கள் அதனால் இறக்காத ஒருவர், நமக்கு மரணம் இல்லை அப்படிங்கிறத உணருங்க. உணர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய வட்டம் பூர்த்தி அடைய முடியும். அதனால் இறப்பு உங்களுக்கு இல்லை, உங்கள் உடலுக்கு தான் அப்படிங்கிறத உணருங்க.
அதை உணராதனால தான் உங்கள் உடலை பத்திரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அந்த பத்திரப்படுத்துதல் எங்கேருந்து வருதுன்னா உங்கள் உள்தன்மையிலேருந்து தான் வருது. உங்களுடைய அடி ஆழத்திலேருந்து அது வெளிப்படுது. உங்களுடைய மரணமில்லா பெருவாழ்வு நிலையிலேருந்து தான் அது வருது. அதனால் அந்த காஸ்மிக் எனர்ஜியாக தான் நீங்களே இருக்கீங்க. இது அத்தனை வேலையும் அதனுடைய வேலை தான் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் நிலை பெற்று அந்த மரணமில்லா பெருவாழ்வு நிலையை அடையுங்க.